இல்லேன்னு சொல்லிட்டு பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சா கிட்டக்கு வந்துட்டே, ஆனா இவர் இல்லை. அடுத்த அனிருத்தன் படத்தை வரைஞ்சா இவர் தான் அனுட்டா. சரி, அப்ப இவனை நான் போய் தூக்கிட்டு வரேன், கவலைப்படாது அப்படின்னு சித்திரலேகை சொல்லிட்டு நேர துவாரகைக்கு வந்தா, மேல் மாடியில கட்டில படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான் அனிருத்தன். 4 ஆளை வச்சா அப்படியே தூக்கின்னு போயிட்டான். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இது அன்னிலேருந்தே நடந்துட்டு போல் இருக்கு. இந்த ஆளை தூக்கிண்டு போயிடுறதுங்கிறது என்றோ நடந்தது. வந்தாச்சு, உஷையும் அனிருத்தனும் 2 பேரும் ஒத்தருக்கு பார்த்துண்டா, காதல் வளர்ந்தது. அவர் பாட்டு கூத்தமிட்டா ஒருத்தருக்குமே தெரியல, உடுத்தின பாட்டுக்கு நடந்துட்டு. பாணாசுரன் ஒரு நாள் வந்து பார்த்து கோபம் ஏற்பட்டு 2 பேரையும் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிட்டான். அப்பவும் அவ கவலைப்படலை, யாருக்குமே சொல்லலை. வியாக்கியானத்தில் சொன்னார், இந்த ரகசியம் சூக்ஷ்ம ராவணனுக்கு தெரியாத போச்சு. ராமனு சீதையை மட்டும் சேர்த்து அசோகவனத்தில் அடைச்சிருந்தா எங்க ராமன் திரும்பி போறதுக்கு பிரயத்தனமே பண்ணிருக்க மாட்டான். எதுக்கு அயோத்தியை, எதுக்கு நாடு, ஏகாந்தமா சீதையோட வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்லையோ. அந்த சூக்ஷ்மம் அவனுக்கு தெரியாத போயிடுச்சு, பிரிச்சு அடைச்சிட்டான். அதனாலதான் இவ்வளவு பெரிய சண்டை வந்ததே தவிர பாணாசுரன் அந்த தப்ப பண்ணல. உஷையும் அனிருத்தனையும் ஒரே சிறையில் அடைக்க சத்தமே இல்லை, யாருக்கு செய்தி தெரியல. அப்புறம் கண்ணன் கேள்விப்பட்டு தன் படையை திரட்டி கொண்டு பாணாசுரனை எதிர்த்து வந்து அவனுடைய 998 கையை வெட்டினான். 1000 கைகளுடைய அவன், அதாவது இந்த அழ்வாரே பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நேர் செறிந்தான் கோடி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிமலலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன்னேன்னு பாசுரம். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனை என்று போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏத்தும்னு திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். நாளே பாணாசுரன் யுத்தம் நடந்தது, எல்லாரும் எதிர்த்து வந்தார்கள், ஜெயிச்சுட்டார். அப்புறம் உஷைய தன் மனாட்டு பெண்ணாக அழைத்து போனான்னு சரித்திரம். இந்த சரித்திரத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு வியாக்கியாதா சொல்றார், இப்படி ஆபத்தெல்லாம் இந்த ஊர்ல நிறைய உண்டு. பேரனையே தூக்கிண்டு போனவா இவரை தூக்கின்னு போக மாட்டாளோ. அதனாலதான் நந்தகோபாலன் இவரை ஜாகிரதையா பார்த்துக்கணும்னு முதல்ல சேனிச்சுட்டார். அவர் விட்டாலும் நாம பார்த்துக்கணும்னு யசோதை சேனிச்சுட்டு இருக்கா. எல்லாருக்கு அப்புறம் பலராமன் சேனித்து கண்ணன் சேனிச்சுட்டு இருக்காருன்னா அவரை விட்டு